வீரமாமுனிவரை பற்றி சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இவருடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1680 1747. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி தான். இவர் வந்து பிறந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி. இப்போ இவர் எப்போ வந்து தமிழகத்துக்கு வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 30வது வயதில் தான் வந்திருப்பார். இவர் அறிந்த மொழிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், கிரேக்கம், எபிரேரியம், தமிழ், வடமொழி, இத்தாலியம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழினுடைய முதல் அகர முதலியான சதுர அகராதியை 1732 வந்து எழுதியிருப்பார். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். வீரமாமுனிவரை பற்றிய கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் என்று சொல்லக்கூடிய தொன்னூல் விளக்கம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதின இலக்கண நூல்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கண திறவுகோல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய இலக்கண நூல்கள். செந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கண திறவுகோல். இவர் இயற்றிய சிறப்பு சிற்றிலக்கியங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல நாயகி அம்மானை, கிருத்தேரி அம்மாள் அம்மானை, கருணாம்பாள் பதிகம், அன்னை அழுங்கல் அந்தாதி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிறித்தவ காப்பியம் என்று சொல்லக்கூடிய தேம்பாவணியை வந்து பார்த்திங்கன்னா 1726 வந்து எழுதியிருப்பார். இதுக்கு உரை எப்போ எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1729 வந்து உரை வந்து இதுக்கு எழுதப்பட்டிருக்கும். இந்த காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3615 பாடல்களும் 36 படலங்களும் 30 சந்தங்களையும் கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேம்பாவணி. இது வந்து கிறித்துவ காப்பியம் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். வீரமாமுனிவரை பற்றி நிறைய இருக்கும். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்பது இவருடைய இயற்பெயர் படிச்சிருக்கோம். இந்த கான்ஸ்டான்டின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாதவன் என்றதான் இதனுடைய பொருள். தமிழ் பற்றால் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பெயரை வந்து பார்த்திங்கன்னா தைரியநாதர் என வந்து சூட்டிக்கொண்டு தன் பெயரை வந்து தமிழாக்கி வீரமாமுனிவர் என்று சூட்டிக்கொண்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சையை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை வந்து சந்திப்பதற்காக 2 மாதங்களில் வந்து உருது மொழியை வந்து கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாரு. இந்த இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1747 அம்பலக்காடு என்னும் இடத்தில் வந்து இயற்கை எழுதியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை இலக்க முன்னோடி என்று செந்தமிழ் தேசிகன் வந்து என்றும் வழங்கப்படுவார். உரைநடை இலக்கிய முன்னோடி என்றும் செந்தமிழ் தேசிகன் என்றும் வழங்கப்படுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான். இவர் வந்து ராபி சேதுப்பிள்ளை என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னா தேம்பாவணி, காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையால் காட்சியளிக்கின்றது, தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது, சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவரால் விளங்குகின்றார் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை தான். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்ச்சிருப்பார். பரமார்த்த குருகதை என்ற நகைச்சுவை நூலை வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரமாமுனிவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்து வடிவத்துக்கு வந்து திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். தமிழ் எழுத்து வடிவத்தை வந்து திருத்தி சீர்திருத்தம் மேற்கொண்டவர். இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.